மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த துருக்கி தான் முதல் உலகப் போருக்கு அடிக்கல் போட்டவன். முதல் கல் எடுத்து வச்சது துருக்கி. இரண்டாம் உலகப் போருக்கு இவங்க தான் காரணம். இப்பயும் பாகிஸ்தான் போரில் துருக்கி தலையிட்டுருமோ இன்னும் பயந்து தான் ஐரோப்பிய நாடுகள் இதை அமர்த்துறதுக்கு முயற்சி பண்ணது. அப்போ துருக்கிக்கு பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு? 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடர்பு. அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? 712 ஆரம்பிச்சிட்டது. ஓப்பனாக சொன்னால் இரண்டாம் உலகப் போர் நடக்கலைன்னா யாருக்குமே விடுதலை கிடையாது. அது உண்மை. ஹிட்லர்னு ஒருத்தர் இல்லைன்னா யார் உலக நாடுகளுக்கு விடுதலை கிடையாது. ஐரோப்பிய சூப்பர் பவர்கள் எல்லாருமே போயிருப்போம். எல்லாம் ஒரே நாடு, ஐரோப்பிய நாடாக இருக்கும். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேலுடைய சகல பிரெயினையும் ஒரே பிரெயினை வச்சவர் தான் முகமது அலி ஜின்னா. டேங்கப்பா, ஜின்னா ஒரு மிகப்பெரிய யூனிஃபிகேஷன் வாதியாக இருந்தார். அப்போ எப்போ அவர் மாறினார்? அப்போ ஜின்னா சொன்னார், 1000 வருடங்களை ஆண்ட இந்த பூமி நான் ஏன்டா காந்திட்டையும் நேருட்டு போய் கையேந்தனா? வரலாறு சரியாக படிக்காத பொழுது பகையும் வன்மமும் மீண்டும் அதிகரிக்கும், அழுத்தப்படுத்துன்றான். என்ன முஸ்லீம்ஸ் கெட்டவங்க, அவங்க தீவிரவாதிகள் சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன மனசில் பதியும்? அதுமாதிரி இஸ்லாமிட்ட இந்துக்கள் கெட்டவங்க, சீக்கியர்கள் கெட்டவங்க, அவங்க நம்ம மொத்தம் அழிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? குழந்தைக்கு மனசுலையும் அதி மனசில் உண்டாய் ஒரு இனம் புரியாத வெறுப்பு. இதுதான் பரம்பரை பகை. இஸ்லாமியும் இந்துக்களும் 2 கைபோர் ஒன்றாக இருந்தால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் சொன்னது ஹியூம். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர் ரத்னகுமார். காஷ்மீர் பிரச்சனை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன, காஷ்மீருக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இந்த ட்ரையாங்கிள் பிரச்சனையாகவே இருக்கிறது. அதை பற்றிய டீட்டெயில் ஸ்டடி பண்ணவர் பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள். அவரிடம் சில கேள்விகளை கேட்போம். அது இந்த ஜின்னா முதலெல்லாம் முஸ்லீம் லீக்லாம் சேரலை. அவர் ஒரு மத ஒற்று, அவர் ஒரு உண்மையான இஸ்லாமியரும் கிடையாது. அவர் அந்த கொள்கையெல்லாம் பின்பற்ற மாட்டார். அவர் பேரிஸ்டர், அதில் படித்தவர், அந்த மாதிரி இருந்தார். அவர் எப்படி இந்த முஸ்லீம் லீக்குள்ளே நுழைஞ்சார்? இதுக்கு காரணமே காந்தி இது மாதிரி ஆட்கள் அப்படின்னாரு. அப்புறம் அந்த லியாகத் அலி கான்கிறவர் தான் உசுப்பி விட்டாருன்னாங்க. ஒரு தடவை நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. இதெல்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜின்னா பெரிய அறிவாளின்னு கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான். ஜின்னா பெரிய அறிவாளி, பெரிய லாவில் மிகப்பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். காய்களை நகர்த்துறவரில் பெரிய ஆள், ஜூலி சீசர் மாதிரி அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு டாபிக் காஷ்மீர் பிரச்சனை. அறிந்ததும் அறியாததும், புரிந்ததும் புரியாததும், தெரிந்ததும் தெரியாததும், இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா காஷ்மீர் பிரச்சனை என்பது உலகளாவிய பிரச்சனை, ஒரு 1000 வருடத்தின் தொடர் பிரச்சனை. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது தெரியாமல் நீங்கள் இன்றைக்கு இருக்க பகல்காம் பற்றி புரியாது உங்களுக்கு. அதுக்கு முதல் பாகிஸ்தான் வாரி, 2ஆம் பாகிஸ்தான், இப்போ எத்தனாவது வாரம் நமக்கு அவங்க நடக்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனால் நோய் நாடி, நோய் முதல் கண் நாடின்னு சொல்லும்போது நோய்க்கான மூலத்தை நாடுறதை இப்போ நம்ம வேலை அதை பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு அதை சொல்லுவது நம்ம கடமை. இது பாடப்புத்தகங்கள் எங்கே தினாலும் கிடைக்காது. பிட்டாக பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க யாருக்கும் புரியாமல். இந்த குழந்தைங்க முன்னாடி உடச்ச டாயை போட்டு வைப்பாங்க பாருங்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக எடுத்து நினச்சி பார்த்தா தான் ஒரு படம் தெரியும். அது மாதிரி தான் இருக்குது இந்திய வரலாறு. நமக்கு கற்றுக் கொடுக்கும் வரலாறும், எழுதப்பட்ட வரலாறும், சொல்லப்பட்ட வரலாறும் அப்படி தான் இருக்குது. இந்தியர்களை விட இந்திய வரலாற்றை ஐரோப்பியர்கள் அதிகமாக படித்து தெளிவாக புரிந்து கொண்டு எழுதினார்கள் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஜின்னாவோட ரோல் என்ன? காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், அதுக்கு முதல் இந்த மாலவியா, அதுக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே, இவங்களுடைய இந்த வரலாற்றெல்லாம் நம்ம சரியாக படிக்கலை, அப்படி இப்படியே மறந்து விட்டுட்டோம். அதனால இந்த குழப்பம்லாம் வருது. அப்போ நான் காஷ்மீர் பிரச்சனையை பேசுவதற்கு முன்னால் காஷ்மீரை பற்றிய வரலாறு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். காஷ்மீர் எப்படி தோன்றுனது, அந்த இந்துக்கள் மகாபாரதங்களில் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி அது இந்துக்களால் ஆளப்பட்டது, எப்படி இஸ்லாம் மதம் அங்கே நுழைந்தது, இஸ்லாமியர் எப்படி நுழைந்தாங்க, அது எப்படி இஸ்லாம் கண்ட்ரியாக மாறினது, அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரஞ்சித் சிங், ராஜா ரஞ்சித் சிங், அவர் பஞ்சாபுடைய கிங்கான ரஞ்சித் சிங் எப்படி காஷ்மீர் திருப்பி கையில் எடுத்து, அது எப்படி டோக்ரா வம்சம் என்று அழைக்கப்படும் குலாப் சிங், அது ஹரிசிங்கோடைய ராஜா, அவங்க கைக்கு திருப்பி இந்துக்கு மாறியதுன்றதை நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்துல சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்தோ பாக் வார ஆரம்பிக்கும் பொழுது முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவருடைய முதலமைச்சராக அவரது வலதுகரமாக விளங்கிய, அவருக்கு பக்கபலமாகவும் ஆலோசகரும் இருந்த முகமது
லியாகத் அலி கான், அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் முதல் இந்தியாவை வர ஆரம்பிக்கிறாங்க. எந்த வருஷம்? 1947. சுதந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை. ஆனால் இந்தியா உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் 14 சுதந்திரம், இந்தியா 15. ஒரு நாளுக்கு முன்னாடி சீனியரு அந்த ஒரு நாளில் இந்திய வரலாற்று தலைகளாக மாற்றுறாங்க. போதுமா? அதை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்புது. காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேலுடைய சகல பிரெயினையும் ஒரே பிரெயினை வச்சவர் தான் முகமது அலி ஜின்னா. டேங்க அப்பா! அவருடைய தோற்றம், செயல், பேச்சு, அறிவாற்றல், காய் நகற்றும் திறன் எல்லாமே. நேரு கொஞ்சம் லிபரல், ஒரு ஜாலியான டைப், ஃப்ரீயா இருப்பார். பெரிய மத நம்பிக்கையோ மத வெறியோ நேசம். காந்தி வந்து சும்மா அவர் ஒரு துறவி. காந்தி அரசியல் துறவி. சத்தியாகிரகம், அகிம்சை 2 ஆயுதத்தை கையில் எடுத்தாரு பாருங்க. இந்த 2 ஆயுதம் தான் இஸ்லாமியர்களுக்கு பலமா போச்சு. ஓ, ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆமா. அதாவது அவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு நாடு விடுதலை பெறுவதற்கு ரத்தம் சிந்தாமல் எந்த உயிரும் பிறப்பதில்லை. இது மாவோடைய ஸ்டேட்மெண்ட், கம்யூனிஸ்ட் கொள்கை. அது மாதிரி வந்து இல்லாமல் இவர் ஒரு சாமியார்த்தனமாக இருந்தார். அண்ணே, ஓப்பனாக சொன்ன 2ஆம் உலகப் போர் நடக்கலைன்னா யாருக்குமே விடுதலை கிடையாது. அது உண்மை, அது உண்மை. ஹிட்லர்னு ஒருத்தர் இல்லைன்னா யாரு உலக நாடுகளுக்கு விடுதலை கிடையாது. ஐரோப்பிய சூப்பர் பவர்கள் எல்லாருமே போயிருப்போம். எல்லாம் ஒரே நாடு, ஐரோப்பிய நாடாக இருக்கும். அந்த கதை பெருங்கதை, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். 2ஆம் உலகப் போர் இம்பேக்ட் அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் பார்ப்போம். இப்போ என்னென்னா, காந்தி வந்து ஒரு அரசியல் சன்னியாசி மாதிரி தான் சொன்னாங்க பிரிட்டிஷ்காரன். அவரை அரைப்பக்கிரி நிர்வாண பக்கிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு ஃபிலாசபம்லாம் நம்ம ஒரு உலகத்துக்கு அன்பு தத்துவத்தை போதிக்கிற மதமாக போச்சு. அது வார்ஃபீல்டு ஒத்து வராது. அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேறு. உலக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய் சமாதானம் பட்டு எவனுமே நாட்டை காப்பாற்றினதில்லை. ஆயுதமும் ரத்தமும் கத்தியும் இல்லாமல், புரட்சியும் இல்லாமல் எந்த நாடு விடுதலை பெற்றதில்லை. இது மாவோது, லெனின், ரஷ்யன், பிரெஞ்சு, அமெரிக்க ரெவல்யூஷன் எல்லாமே அதுதான் சொல்லுது. காந்தி மட்டும் இதுக்கு நேரம் ஏதாவது பேசணுமே இருக்க வேண்டிய என்ன பண்ணிட்டாரு, அகிம்சை கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு ஒன்று. 2வது அகிம்சா போராட்டங்களுக்கு கொண்டு வந்தார் பாருங்க. இந்த இயக்கம் தான் பிரச்சனை கிளப்புது. ஃபார் எக்ஸாம்பிள், முகமது அலி ஜின்னாவும் ஒரு சாதாரண இந்திய குடிமகனாகத்தே இந்த அரசியல் உள்ள இறங்குற. அவரும் நேரு மாதிரி பாரட்லாம் படித்தவர், அவரும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், அவரும் பண்பட்டவர், நாகரிகமானவர், மிகப்பெரிய அறிவாளி. அது ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. விருப்பம் சொன்னீங்கன்னா ஜின்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளி. ஒரே தேசம், ஒரே நாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட்டதில் அவர் ஒரு முக்கியமான ஆள் தான் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். காஃபர் கான், எல்லை காந்தின்ற மாரியும், மௌலானா ஆசாத் மாரியும் ஜின்னா ஒரு மிகப்பெரிய யூனிஃபிகேஷன் வாதியாக இருந்தார். அப்போ எப்போ அவர் மாறினார்? எப்போ தான் ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமை காப்பாற்றுவதற்கு நம்ம தான் தலையிடணும், நாம் இல்லைன்னா இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் மைனாரிட்டிக்கு அழிக்கப்படுவார்ன்ற ஒரு உணர்வுக்கு வர்றாரு. அந்த உணர்வை கொண்டு வந்தது லியாகத் அலி கான், அவருடைய நண்பர், வலதுகை. அப்போ எங்கே வர்றீங்க? காந்தி வருது. காந்தி எப்போ அரசியல் நுழைஞ்சாரோ உங்களுக்கு தெரியும். ரொம்ப லேட் என்று 1916 தான் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நுழைகிறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்பது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆங்கிலேயருக்கு பாதுகாப்பான ஒரு கேட்வால் அமைப்பு. இன்டைரக்ட் 1885 ஹியூம் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் ஒரு இஸ் எ கேட்வால் ஃபார் இந்தியா. ப்ரெஷர் அதிகமாக திறந்து விட்டோம்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும்னு சொன்னார். அந்த ஹியூம் வந்து 1857 சிப்பாய் கலவரத்தில் கொல்லப்பட வேண்டிய ஒரு கலெக்டர்னு, ஒரு கலெக்டராக இருந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. 1857 சிப்பாய் மியூட்டினியில் செத்துருக்க வேண்டிய ஆள் தப்பிச்சு ஓடியாந்து கவர்னர் ஜெனரல் சொல்கிறாரு, ஐயா இவங்க இந்து முஸ்லீம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்து முஸ்லீம் ப்ரெஷரை குறைக்கிறதுனா ஒரு கேட் வால் வேணும், அதுக்கு ஒரு சங்கம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பு கொண்டு தான் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. தலைவர் பாருங்க, இங்கிலீஷ்காரங்க நமக்காக வேண்டி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதைத்தான் நம்ம தூங்கிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு அது தலைமை தாங்கிட்டு உட்காந்துருந்தோம். இதை ஆரம்பிச்சோன்னே இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சார் சையத் கான் அப்படின்ற ஒருத்தர் தான் இஸ்லாமிய அலிகார் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினவர். அவர் தான் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தவர்னு. அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்த உடனே அதில் வந்து அதிகமான ஆங்கிலேயர்களும் அதாவது முஸ்லீம் சாராத இந்துக்கள் எப்படி வச்சுக்கலாம், முஸ்லீம் சாராத இந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் அதிகமான பங்கு பெறும். 10 பெரிய தலைவர்களில் பூரா அவங்க தான் இருக்காங்க, மெயினான ஆள்கள். முஸ்லீம் பிரதிநிதித்துவம் அங்கேயே குறையுது. அப்போ சையத் அகமது கான் அவர் ஒரு முக்கியமான ஆள்னா அவர் தெரிஞ்சுக்கணும். சையத் அகமது கான் என்பவர் வந்து அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் அலிகார் யூனிவர்சிட்டி. முஸ்லீம் லீக் லீடிங் எடுத்த அவர் தான். அவரெல்லாம் 1885 சில்லறைகளை வளர்ந்துட்டு இருக்கார். அப்போல்லாம் பாதி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் லைன்லேயே வரல.
சார் சையத் அகமது கான் என்ன பண்ணுறாரு, இது இந்த அமைப்பில் வந்து இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகிறார்களே, அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு தெளிவான அமைப்பு வேணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ 1857 சிப்பாய் மியூட்னியில் வந்து இஸ்லாமும் முஸ்லீம் சேர்ந்து தான் ஃபைட் பண்ணி போராளி அழிகிறாங்க. பிரிட்டிஷ் வந்த பிறகு அதை பிரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டிவிடெண்ட் ரூல்லாம் கொண்டு வர்றோம். அப்போ சார் சையத் அகமது கான் என்ன நினைக்கிறாரு, இதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அப்போ இஸ்லாமியர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அலிகார் பல்கலைக்கழகம் அலிகார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பித்து கல்வி அறிவு தான் இவங்களுக்கு லிபர்ட்டி கொடுக்கணும்னு ஒரு முடிவு வர்றாரு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சையத் அகமது கான் கல்வி அறிவு இல்லாத இஸ்லாமியர்களுக்கு கல்வி அறிவு தான் ஆயுதம். நீ வருங்காலத்தில் மெஜாரிட்டியாக இருந்த நம்ம என்ன, அவங்க தாத்தால முகமது முகலாய பேரவையில் இவங்களாம் மந்திரியாக இருந்தவங்க என்ன, முகமது சயீத் கான் ஃபவுண்டர். அவரை பற்றி மறந்துட்டாங்க வரலாற்றில். ஜின்னா வந்து எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிட்டார், அவர் பவர் லைட்டில் இவங்களாம் காணா போயிட்டாங்க. ஸோ சயீத் அகமது கான் தான் ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எல்லாமே. அவர் என்ன எடுக்கிறாரு முடிவு, கல்வி அறிவு கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு, விழிப்புணர்வு பெறணும். ஏன்னா இவங்க பூரா படித்தவங்களா சேர்ந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கான். படித்தவன் பண்பாட்டோர் மேற்குடி மக்கள். அப்போ கீழ்குடியில் இருக்க இஸ்லாமியர்கள் உழவர்களும் சாதாரண ஆளுக்க இருக்கவர்களுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு தான் சார் சையத் முகமது கான் அவர்கள் அலிகார் கல்விக்கூடங்களை உண்டாக்குறாரு, யூரோப்பியன் எஜுகேஷன் உள்ளே கொண்டு வர்றாரு. இவர் வெள்ளக்காரங்காலத்தில் ஜட்ஜாக இருந்தவர்னு. இவர் 1857 சிப்பாய் மியூட்னியில் பல இங்கிலீஷ்கார குடும்பத்தை காப்பாற்றினவர் சையத் அகமது கான். அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய செர்வெண்ட்டாக இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு பல ஆங்கிலேயர் உயிரை. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சோன்னே இந்த ரூட் சரியாக போலையே, இதனால் இஸ்லாமியர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுமேன்னு உணர்றாருன்னு. இந்த உணர்வை கொண்டு வந்தவது சார் சையத் அகமது கான். அதை கையில் எடுத்து விளையாண்டவர் ஜின்னா. போதுமா? இந்த சூழ்நிலையில் தான் வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும், முஸ்லீம் லீக்னா ஒரு கூட்டமைப்புன்னு. முஸ்லீம் லீக் என்பது ஒரு கூட்டமைப்பு. அப்போ இந்த முஸ்லீம் லீக் ஃபவுண்டேஷன் வந்து ஐடியாலஜிக்கல் கொடுத்தவர் சையத் அகமது கான். அதாவது இஸ்லாமியர்கள் பிரிந்திருந்தால், அறிவில்லாமல் இருந்தால், எஜுகேஷன் எக்ஸ்போசர் யூனிட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் வெகு விரைவில் மைனாரிட்டியை அழிக்கப்படுவீர்கள். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம முகலாய பேரரசு ஆட்சி பண்ண நம்ம நாட்டில் நாம் இருக்க இடம் இல்லாமல் போயிடுவோம். ஸோ நமக்குள்ள ஒரு யூனிட்டி வேணும், அது கல்வி அறிவு மூலியமாக பொருளாதார மூலம் வந்து அடைய முடியும் என்ற ஒரு கான்செப்டை சொன்னவர் வந்து முகமது சயீத் கான். இவர் தான் இந்த விதையை விதைக்கிறார். இங்கேருந்து அவங்க இதோட விளைவாக பின்னாடி காஷ்மீர் பிரச்சனை, முஸ்லீம் லீக், இர்நேஷன் தியரி, 2 நேஷன் தியரி, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்குங்க. இப்போ முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு சொல்லணும். அதாவது இஸ்லாமியர்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. நீங்கள் உங்கள் கலாச்சாரமும் உங்கள் கல்வியும் உங்கள் பொருளாதாரமும் உங்கள் மதமும் விரைவில் சிதைக்கப்படும், மைனாரிட்டி ஆயிருவீங்க, உங்களுக்கு பெரிய த்ரெட்டல் இருக்குது எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சி சொன்ன சையத் அகமது கான் தான் இந்த எதிர்காலத்தை தீர்க்க தரிசனத்தை கணிக்கிறாருன்னு. அப்போ இதை கணித்த பிறகு இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துடுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இம்பேக்ட் எல்லாமே தெரியும். சிப்பாய் வார் பற்றி 1857 நடந்த சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு போயிருக்க வேண்டியது, விரட்டடிக்கப்பட வேண்டியது. இந்த உள்நாட்டு சமஸ்தானங்கள் 600 பேர் சேர்ந்து கொடுத்த சப்போர்ட்டில் தான் ஆங்கிலேயர்கள் உயிர் தப்பிச்சாங்க. இதை கானிங் பிரபு சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில், அந்தளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த சமஸ்தானங்கள்னு. ரைட்டு. அப்போ வாங்க, அப்போ 1857 சிப்பாய் கலவரத்துக்கான பின்னணியை பற்றி ஆராயிறாங்க. ஏன்னா 1858 பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிடுது இந்தியாவை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1857 நேரடி ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி பண்ணிட்டு, கம்பெனி ஆட்சியை ஓரம் கட்டிட்டு 1858 நேரடி பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. இதை நீ எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியல. ஆங்கிலேயத்து போரிட்டார்கள் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போரிட்டார்கள் 1857 வரைக்கும். அது கம்பெனிக்கு எதிரான ஒரு வார். 1858 பிரிட்டிஷ் இந்தியான்னு ஹிந்துஸ்தானுக்கு பேர் மாற்றப்படுதுன்னு. பிரிட்டிஷ் இந்தியா, ஹிந்துஸ்தான் என்பது முகலாயர்கள் படைத்த பேர், வைத்த பேர். அக்பர், பாபர் இவங்கெல்லாம் கொண்டு வந்த பேர் தான் ஹிந்துஸ்தான். அந்த அடையாளத்தை எடுக்கிறாங்க. முகலாய அடையாளத்தை எடுக்கிறாங்க. முகலாய அடையாளம் என்ன, ஹிந்துஸ்தான்றது தூக்குடான்றாங்க. பிரிட்டிஷ் இந்தியா 58 கொண்டு வராங்க. ரைட்டா? இந்த 58க்கு பிறகு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனைக்கான லீடு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்னடா காஷ்மீர் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு ஒரு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. நினைக்கிறதுனால தான் குழப்பம் வருது. உங்களை நினைக்க வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படித்தான் நினைக்கணுன்றது தான் அரசியல்வாதிகளுடைய நோக்கம்.
உங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நீங்கள் அப்புறம் எல்லோரும் அலர்ட் ஆயிடுவீங்க. அலர்ட் ஆகிடும். ஈஸியாக நினைக்கிறீங்களே, இதை படித்து பார்த்தா தெரியும். ஆகா, நம்ம எங்கே ஒன்று பாட்டிருக்காங்க நம்மளை தெரியுமா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாரின்னு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கண்ணை கட்டி ஒரு ரோட்டில் விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெற்க வடக்க தெரியக்கூடாது. இந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாதுன்னு தெரிஞ்சால் பாலிடிக்ஸ் இல்லை. வரலாறு என்று அரசியலானதோ அன்று உங்களுக்கு கண் கட்டப்பட்டது. அந்த கண்ணை திறக்கிறத தான் நாங்கள் முண்டி மோதிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இதை சொல்லி ஆக வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கோம். காஷ்மீர் பிரச்சனைக்கான ஆதி எந்தத்தை சொல்லிட்டோம்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, யார் நல்லவன் யார் கெட்டவன், காஷ்மீர் யாருக்கு சொந்தம், நாடு எங்கே சொந்தம், இஸ்லாமியோட நோக்கம் என்ன, தீவிரவாத அமைப்போட நோக்கம் என்ன, இந்த இன்னைக்கு இருக்க பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சி வரணும் தேவையில்லை. இந்தியர்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு தான் பார்க்கணும். இதில் பிஜேபியா காங்கிரஸான்னு பார்க்கக்கூடாது, பிரைம் மினிஸ்டரா மோடியான்னு பார்க்கக்கூடாது. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் அந்த ஆட்டத்தில் ரேடியோ நியூஸ் கேட்க வரைக்குமே உணர்ச்சி இருந்துச்சுங்க. என்னைக்கு அதுக்கு டிவியில் வந்து தான் சினிமா ஆயிடுச்சு, காட்சி பொருளாயிருச்சு. அப்போ இங்கே வாங்க, இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாம் வெர்சஸ் ஹிந்துஸ், அவர் ஒரே மண்ணு ஒரே ரத்தம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் சும்மா வாய்க்கு பத்தாத பேச்சு. இரண்டோடைய கொள்கையும் மதமும் கோட்பாடும் எல்லாமே வித்தியாசமான. இவங்க மாடை தெய்வம் வணங்குவாங்க பசுக்களை, இவர் பசுக்களை சாப்பிடுவாங்க. ரைட்டா? இங்கேயே உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன் வந்துடுது. உண்மை. அதை ஜின்னா சொன்னார், ஒரு பசுமாடு கறி சாப்பிட்ற ஒருத்தன் இஸ்லாமியர் இந்தியாவில் வாழ முடியாத சூழ்நிலை வரும்போது நாங்கள் எப்படி உயிர் வாழ்வதுன்னு கேட்டாருன்னு. உனக்கு பன்றி உனக்கு ஹராமா உனக்கு ஒதுக்கப்பட்டது, அவன் பன்றி இவனுக்கு சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்குது. பசு உனக்கு தெய்வம், அங்கே பாசு அவன் உணவாக இருக்குது. இந்த கொள்கையை கலாச்சாரம் 5 முறை தொழுவீங்க, நீங்கள் என்னைக்கு ஒரு நாளைக்கு 5 வருஷம் கூட திருவிழா நடத்துவீங்க, கும்பாபிஷேகம். 2 பேரும் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி, அப்போ எப்படி முகல் பேரில் ஒற்றுமையாக இருந்தோம்? ஒற்றுமையாக இல்லை, நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டீர்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ என்ன தெரியுமாண்ணே, முகல் பீரியட் வரும்பொழுது ஜிஸ்யான்னு ஒரு வரி இருந்தது. அப்படி தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு அக்பர் இல்லை, ஜிஸ்யான்னு ஒரு வரி அதாவது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இந்துக்கள் மட்டும் இல்லைண்ணே, இஸ்லாம் அல்லாதவர்கள் டோட்டலாக யாருன்னு சரி, சிலை வழிபாடு செய்யும் கஃபீர்கள், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தலைவரியன். இது இன்னைக்கு நேரத்தில் முகமது பின் காசிம் காலத்தில் வந்துருச்சு, கஜினி கோரி முகமது காலத்தில் வந்துருச்சு. முகமது நபிகள் அவருக்கு இறந்த பிறகு இஸ்லாம் ஆட்சி கலீபா ஆட்சி தொடங்கும் போதே இந்த வச்சுட்டாங்க. திம்மிஸ் நாங்கள் தெரியும் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? திம்மிஸ்னா இஸ்லாமியர் அல்லாத அனைத்து மதத்தவர்களும் திம்மிஸ்னா அடிமைகள், இஸ்லாமியர்களுடைய அடிமைகள் திம்மிஸ். அப்போ அந்த அடிமைகள் என்ன சொல்கிற, இஸ்லாம் மாறிட்டீங்கன்னா திம்மி கிடையாது, நீங்கள் இஸ்லாமியர் ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் இது உண்டு. இஸ்லாம் மாறாத வரைக்கும் நீங்கள் திம்மி என்ற அடிமைகள். அப்போ அடிமைகள் எப்படி இருக்கலாம்? ஒன்று இஸ்லாம் மாறிடு, மாற இஷ்டம் இல்லை, உன் மதத்தை வழிபடுவேன்னா நீ உயிரோட இருக்கிறதுனா உனக்கு தலை வேணும். அந்த தலைக்கு ஒரு வரி கட்டுனா, தலை கட்டு வரி, இது ஜெஸ்டியா. அது உங்கள் வசதிக்கு ராஜேஷன் உங்கள் சொத்து பங்கெல்லாம் போட்டு அதுக்கேற்ற வரி கட்டணும். மாதம் 1 லட்ச ரூபா நீ கட்டணுன்றோம். இல்லாதவனுக்கு 100 ரூபா 1000 ரூபா. இல்லை முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிக்க, உனக்கு நிலம் பதவி பரசு எதுவும் கொடுக்கப்படாது, திம்மியா தான் இருக்கணும். திம்மின்றதான் டம்மியானது. பின்னாடி டம்மி பீஸுங்க, டம்மி பீஸுங்க, திம்மி பீஸு. திம்மி என்பது உருதுல அது அடிமை. இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு வரி ஜெஸ்யா. இதை முகல் பேரரசில் கடைபிடிக்கப்பட்டது. அவுரங்கசீப் காலம் வரைக்கும் எல்லாருமே கடைபிடிச்சாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உங்கள் தலையையும் மதத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வரி கட்டணும், கட்டிருந்துட்டாங்க. இதைத்தான் அக்பர் எடுத்துடுறாரு. அக்பர் இந்த எல்லோரும் சமம், இந்த ஜிஸ்யா தலைவரியை தூக்கிட்டாரு வேணான்ட்டு. இதவே அவுரங்கசீப் பின்னாடி திருப்பி இம்போஸ் பண்ணுறாரு, எல்லா இஸ்லாம் அல்லாதவர்களும் தலைவரி கட்ட வேண்டும்னு கொண்டு வர்றாரு. இதைத்தான் சத்ரபதி சிவாஜி எதுக்குறாரு. சத்ரபதி சிவாஜி உங்கள் தாத்தா அக்பர் நியாயமான ஆட்சி தலைவரி விதிக்கலை, நீ தலைவரி விதித்து எங்களை தலையில்லாத முண்டமாக்க பார்க்கிறாய், இது நடக்காதுன்னு சொல்லி தான் அவர் சவரிஸ்ட சத்ரபதி சிவாஜி போட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டது ஜின்னாவை பற்றி, நான் ஜின்னாவுக்கு லீடு வேலை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜின்னா எங்கே மாறினாருன்னு சொல்லணும்ல, இதெல்லாம் படிப்பாருல்ல. ஜின்னாவும் ஜின்னா மிகப்பெரிய படிப்பாரு, இந்திய வரலாற்று உலக வரலாறு கரைச்சி குடிச்சவர். அவர் இந்த பேஜ் நான் சொல்கிறேன், அவரும் பெரட்டு வரல, பெரட்டும் போது எங்கு நம்ம மாட்டிக்கிட்டேன்னு புரிவார்ல, எங்கு நான் விழித்து கொள்ள வேண்டும் அலர்ட்னஸ் வரும்ல, அதைத்தான் ஜின்னா படித்ததை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் கிளீம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு நேரும் படிச்சிருந்தார். நேரு தான் படித்ததெல்லாம் சாத்தியமாக வழியில் பயன்படுத்திக்கிட்டாருன்னு, ஜின்னா தான் பயன்படுத்துறதுலாம் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுத்திக்கிட்டார். ஏறைய தான் படித்த வரலாற்று அறிவுகளை, நேரு தான் படித்த வரலாற்றை யூனிட்டிக்கு பயன்படுத்திக்கிட்டார். இது ரெண்டும் கலந்தவர் தான் காந்தி. ஒரு துறவியை சமாதான புறா பறக்க விட்டு அகிம்சா முறையிலேயே சத்தியாகிரக முறையிலேருந்து கொண்டு வர பார்த்தாரு. இதான் இந்த 3 பேருக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் தான் உங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை.
இஸ்லாம் இந்து பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் பாகிஸ்தானுடைய ஸ்கூல் புக்கில் எடுத்து படிங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, பெரிய விஷயம் அது. முகமது பின் காசிம் 712 படையெடுத்து வந்த முகமது பின் காசிம் தான் இந்தியா இஸ்லாமியர்களுக்கு இந்திய துணைக்கடத்த வாயிலை திறந்து விட்ட தேவதூதர்ன்றாங்க அவரை. அக்கிறது முகமது கஜினி கோரி நம்ம படையெடுப்பாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறோம் நம்ம வரலாற்று நூலில். அங்கே 2 பேரையும் இந்த கேட்டை உடச்சி உள்ளே நுழைஞ்சிட்டு போன போராளிகள்ன்றாங்க. கோரி முகமது இருக்காருங்க, அவர் தான் அடிமை வம்சத்தை குத்துப்தீன் ஐபக்கை டெல்லியில் உட்கார வைக்கிறாரு 1200களில். அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தா இஸ்லாமிக் ஆட்சி. அப்போ இந்தியாவுக்குள்ளே அது வரைக்கும் ரஜ்புத் இவங்களும் ஆட்சிக்கிட்டு இருந்த ஒரு நாட்டுக்குள்ளே குத்புதீன் ஐபக் கோரி முகமதுடைய தளபதி தான் ஃபவுண்டேஷன் போகிறாருன்னு சொன்னேன் 1203. இங்கேருந்து உங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி நுழைஞ்சிருது. 1527 தான் முகல் ஆட்சி வருது. ரைட்டா? இந்த டயத்தில் எல்லாமே காஷ்மீரில் 1300 இஸ்லாம் வந்துடுறாங்க. அதை நேற்று கதை சொன்னேன். ஷா அவருடைய தலைமையில் வந்து உள்ளே வந்துடுது. சொன்ன ரிஞ்சித் மூலியமாக தான் இஸ்லாம் உள்ள குடி வருது காஷ்மீரில் 1300. ஸோ இந்த இடத்துல இப்போ எங்கே நம்ம கதையை விட்டுட்டு வந்திருக்கோம்னா, ஜின்னா இதெல்லாம் புரட்டி பார்க்குறாரு. ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம், நம்ம எப்படி இஸ்லாமுக்குள்ளே வந்தோம், எத்தனை ஆண்டுகள் நம்ம இஸ்லாமை ஆண்டோம், இந்த மண்ணை எப்படி நம்ம ஆண்டோம், எங்கே பிரிக்கப்பட்டோம், எங்கே ஒதுக்கப்பட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு ஸ்டேஜில் இங்கிலீஷ்காரங்கிட்ட இங்கிலீஷ்காரன் தனிநாடு கேட்குறாரு, 2 நேஷன் தியரி கொண்டு வர்றாரு. 2 நாடாக பிரிக்க வேண்டும் இந்த தேசத்தை 1940 கேட்குறாரு, சுதந்திரத்துக்கு 7 முன்னாடி. அப்போ இந்தியர்கள் பிரிட்டிஷ்கார் இது எங்கிட்ட கேட்குறது, காந்தி நேரத்தை போய் கேளுன்றாங்க. அப்போ சின்ன சொன்னார், இது நாங்கள் 1000 வருடங்களை ஆண்ட இந்த பூமி, நான் ஏன்டா காந்திட்டையும் நேரிட்டு போய் கையேந்தனா, உங்ககிட்டயே கையேந்த அவசியம் நாங்கள் போராடி பெற்றுக்கொள்வோம் இந்த நாட்டை என்று போனார். 1940 2 நேஷன் தியரி, 2 நாடு கொள்கைன்ற வேர்டை கண்டுபிடிச்சதே முகமது அலி ஜின்னா. 2 நேஷன் தியரின்னு அவர் பெரிய கான்செப்ட். அது இதை ஃபவுண்டேஷன் கொடுத்தது முகமது அலி ஜின்னா. இப்போ நான் எங்கே விட்டேன் பாருங்கள், உங்களுக்கு இந்த வரலாற்று ஃப்ளாஷ்பேக் எங்கே கொண்டு வரேன்னா, இப்படிலாம் இருந்த முகமது இவங்களாம் உள்ளே நுழைஞ்ச பேர் கஜினி கோரியெல்லாம் போட்டு கொடுத்த பாட்டே ராஜா பாட்டையில் முகலாயர் வந்து உட்காந்துட்டாங்க. முகலாயர்கள் ஆங்கிலேயர் வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்ற பண்ண பிறகு உங்களுக்கு சிப்பாய் மீட்னி வருது. சிப்பாய் மீட்னி இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களை காத்துக்கொள்வதற்காக நடக்கப்பட்ட ஒரு கலவரம். மங்கள் பாண்டே ஒரு பிராமணர், அவரோட திலகம் அழிக்கப்பட்டது, அதனால் வெகுண்டு எழுந்தார். இஸ்லாமியருடைய தாடியெல்லாம் சேவ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவன் வெகுண்டு எழுந்தானுங்க. தோட்டாக்கள் வந்து பன்றி அண்டு மாட்டு கொழுப்பு தடவப்பட்டதாக ஒரு செய்தி பரவியது. இதனால் மதங்கள் அழிக்கப்படுமோ என்று 2 மதக்காரங்களும் ரெபல் ஆனாங்க பாருங்கள். அதுதான் சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய் மியூட்டினி கதை வெரி சிம்பிள். மதங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் தங்களை கிருஷ்ணனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்து மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் அசிங்கப்படுத்துகிறாங்க, அழிவுபடுத்துகிறாங்க. இதிலிருந்து காக்க வேண்டும் என்றால் ஒன்று சேர்ந்து புரட்சின்னு சொன்னாங்க. அந்த நாள் வெடிச்சு தான் 1957. இந்த 57க்கு பிறகு 58 பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ண போது சுதாரிச்சுக்கிட்டாங்க. இந்த 2 பேரும் ஒன்றா இருந்தால் என்ன, இந்த 2 இஸ்லாமியும் இந்துக்களும் 2 கைபோர் ஒன்றாக இருந்தால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் சொன்னது ஹியூம். காங்கிரஸை தோற்றுவித்த ஹியூம் வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு ஏதோ ஒரு ஜபல்பூர் ஏதோ ஒரு ஊர் பகுதியில் கலெக்டராக இருந்தவர். சிப்பாய் கலவரத்தை அன்னைக்கு நைட் கொல்லப்பட வேண்டிய ஆள் நைட்டு நைட்டை தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துடுறாரு. கவர்னர் சொல்கிறாரு, இப்போ கானிங் பிரபு இருக்கார், ஐயா அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, 2 கை மேலே ஒன்றுமே செய்ய முடியாது, இதை முறிப்பதற்கு அல்லது பிரிப்பதற்கு ஒரு வழி செய்யணும். அப்போ அவங்களுக்கு ஒரு அமைப்பு மாரி உண்டாக்கணும். அந்த அமைப்பு மூலம் நம்ம பிரச்சனை தீர்க்கிற மாதிரி ஒரு கேட் வால் ஒன்று, ப்ரெஷர் வரும்போது கேட் வால் திறக்கிற மாதிரி, இல்லாட்டி வெடிச்சிடும். அந்த கேட் வால் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படி ஹியூம் தான் ஆரம்பிக்கிறாருன்றது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியர்களுக்கான ஒரு சங்கத்தை காப்பாற்றுவதற்காக, கரெக்ட், அவனுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அருமையா இருக்கு. பிரிட்டிஷ் கேட் வால்வ் நம்மளுடைய கொதிப்பெல்லாம் அடக்குறது, இந்த கொதிப்பை ஒரு அவுட்வெல்ட் வேணும், திறந்து விட்டா புஷ்ஷன் வெளியே போயிடுவாங்க, திருப்பி அடைச்சிக்கலாம். நல்லா இருக்கு. இந்த கான்செப்டை ஹியூம் கொண்டு வர்றாரு. இதுக்கு பெங்கால் சேர்ந்த சில முக்கியமான அறிவு ஜீவிகள் உள்ள 10 பேர் உள்ள கலந்துக்கிறாங்க. அதில் எல்லாருமே முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் சேர்ந்தவர்கள். இங்கே தான் வந்து சையத் அகமது கான் கண் முழிச்சுக்கிறாரு. இவர் முகல் பீரியடில் அவங்க அரசவையில் இருந்த குடும்பம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து கலெக்டராக நீதிபதியாக இருந்தவர். அவரே இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்களே, இதோட பர்பஸ் என்ன, இது எங்கே போய் நிற்கும், இது வெள்ளக்காரனுக்கு பால் தூக்கி போகிற வேலையாக இருக்கு, இதில் பூரா இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமிய யாரும் உள்ளே இல்லையே, காலப்போக்கில் இவங்க நம்மளை மைனாரிட்டிக்கு அழிச்சிருவாங்க, பி அலர்ட் பி அவேர் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு சையத் அகமது கான். எப்போ 1985 கொடுத்துட்டு இவங்க அலர்ட் ஆகணும்னா இவங்களுக்கு கல்வி தேவைன்னு தான் அலிகார் கல்வியை கொண்டு வர்றாரு. படிப்பறிவு இல்லாத இஸ்லாமியர்களுக்கு கல்வி தான் கண் திறக்கணும். அப்படி வந்தவர் தான் ஜின்னா.
அந்த கூட்டத்தில் வந்தவங்க தான் மிகப்பெரிய புலமை பெற்ற முகமது இக்பால். இந்த அறிவுஜீவிகள்லாம் வந்து சையத் அகமது கானுடைய அவுட்புட்னு அவனோட பிரெயின் சைல்டு இப்படி வருது. ஒரு கூட்டம் வரும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த காஷ்மீர் இஷ்யூட இம்பேக்ட் தெரியும். காஷ்மீர் பிரச்சனை வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அடிப்படை ரத்த எதிரி ரத்த பகைமையினுடைய வெளிப்பாடு தான் காஷ்மீர் இஷ்யூ. காஷ்மீர் இஷ்யூ மட்டும் இல்லை, இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புடைய முழு நோக்கம் என்னென்ன, இந்தியா முழுதும் பிடித்து இந்தியாவை மீண்டும் இந்த ஒரு முஸ்லீம் நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய இலக்கு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முகல் சாம்ராஜ்யம் கிலாபத் கீழே கொண்டு வரணும். கிலாபத்ன்றது இஸ்லாமியுடைய தலைமை குரு. இதனால தான் உங்களுக்கு கிலாபத்னு சொல்லக்கூடிய கலிஃபா ஆட்சி எங்கன்னா துருக்கியில் ஆரம்பித்தது. இஸ்தான்புல் ஆகி திருப்பி ஒட்டாமன் எம்பரர் ஆனது அவங்க தான் வந்து கலிஃபாஸ், அதாவது உலகத்திற்கு அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தலைவர்கள் கலிஃபா. இந்த கலிஃபாவை இருந்தவர் தான் முகமது நபிகள். அவர் நியமிச்ச அபூபக்கர் தான் முதல் கலிஃபா. அவருடைய மருமகன் அலி தான் இரண்டாவது கலிஃபா. இந்த மாதிரி உமர் கலிஃபாலாம் வர்றாங்க. கலிஃபா என்பதுன்னு இஸ்லாமிய ராஜ்யங்களுடைய மன்னர் மதகுரு ரெண்டு சேர்ந்த பதவி கலிஃபா. இப்போ டர்க்கி தான் அதில் வந்தது. அடுத்து துருக்கியர்கள் ஒட்டாமன் எம்பரர் வந்தது பார்த்தாங்க. முகமது வந்தார் ஒருத்தர். அந்த ஒட்டாமன் எம்பரர் தான் அடுத்து உலகத்தில் அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஒரே நாடாக இருந்தது இன்றைய துருக்கி டர்க்கி. அதனால தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க கதை எங்கே ஒன்று சேர்க்குறேன்னு. இப்போ சமீபத்தில் பகல்காம் அட்டாக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி துருக்கியிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட்டில் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் ட்ரோன்ஸ் அங்கே போய் இறங்குனது. துருக்கி கொடுத்து உதவுனது பாகிஸ்தானுக்கு. புரியுது. துருக்கி தான் முழு பலமாக நிற்குது. சைனாவுக்கு அடுத்தபடியாக துருக்கி இஸ்லாமிய கலிபாவா பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு பேய் மாரி நிற்குது பின்னாடி. அவன்கிட்ட அத்தனை மாடர்ன் வெப்பன்ஸ் இருக்குது. அவங்க டைரெக்டாக இறங்கலை. இது கண்டினியூ ஆகிருந்தால் அவங்க இறங்குவாங்க. உலக வேறான ரூட் எடுத்துரும். புரியுதா? அப்போ அதனால தான் துருக்கியுடைய பயம் உங்களுக்கு இப்படி சும்மா லைட்டாக உங்களுக்கு என்னடா துருக்கி இதில் என்ன இந்த ஃப்ளைட் இறக்கு செய்ய அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். கிளியர் பண்ணிக்கங்க. இந்த துருக்கி தான் முதல் உலகப் போருக்கு அடிக்கல் போட்டவன். முதல் பவுண்டரி முதல் கல் எடுத்து வச்சது துருக்கி. இரண்டாம் உலகப் போருக்கு இவங்க தான் காரணம். ஜெர்மன்லாம் காரணம் சொல்ல முடியாதுன்னு துருக்கியுடைய தூண்டுதனால தான் முதல் உலகப் போர் வெடிச்சது. அந்தளவுக்கு ஒட்டாமன் எம்பரர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை வீழ்த்துறதுக்கு பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் பட்ட பாடு பெரும்பாடுன்னு அந்த ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து துருக்கி அமுக்குனாங்க. இப்பயும் பாகிஸ்தான் போரில் துருக்கி தலையிட்டுருமோ இன்னும் பயந்து தான் ஐரோப்பிய நாடுகள் இதை அமர்த்துறதுக்கு முயற்சி பண்ணது. அமெரிக்காவும் எல்லா நாடுகளும் உள்ள வந்து உழப்பினதுக்கு காரணம் துருக்கியோட இன்வால்மெண்ட் வந்துடக்கூடாது. அப்போ துருக்கிக்கு பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு? 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடர்பு. துருக்கி சிரியா தலைமையிலிருந்து வந்தவர் தான் முகமது பின் காசிம். புரிஞ்சுக்குங்க, முகமது பின் காசிம் 712 வந்தவர். துருக்கியுடைய மாப்பிள்ளை அசாஸ் என்றவுடைய மதகுருவுடைய மாப்பிள்ளை அலி இருந்தார், அலிவாலா. அவர் தான் கலீஃபா. அவங்களுடைய மருமகன் தான் முகமது பின் காசிம். 712 என்ட்ரி கொடுத்துட்டானுங்க துருக்கியுடைய இன்ஃப்ளூயன்ஸு. இன்றைக்கி 2025 வரைக்கும் துருக்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த பாகிஸ்தான் இந்தியா வரல. கவனமாக கேட்டுக்குங்க. அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? 712 ஆரம்பிச்சிட்டது. இது ஜின்னாவுக்கு தெரியாதா? ஜின்னாவுக்கு நம்முடைய பலம் என்னன்னு தெரியாதா? பலவீனம் என்னன்னு தெரியாதா? ஸோ நாம் இருநாடு பிரிஞ்சால் மட்டும்தான் இஸ்லாம் நாடுகள் நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம இந்தியாவில் இருக்க வரை சுதேஷ் இந்தியாவில் சகல மரியாதையோடு இருந்தால் கூட, இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட இஸ்லாமிய நாடுகளுடைய சப்போர்ட் நம்ம கிடைக்காதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் 2 நேஷன் தியரின்னு கொண்டு வர்றாரு. இப்போ இந்த 2 பேரும் இஸ்லாமும் இந்துக்களும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பிரிக்கலான்னு இங்கிலீஷ்காரன் பிரிட்டன் முடிவு பண்ணிட்டான். அப்போ பிரிட்டன் தெரியாது 2வது உலகப்போர் வரப்போகுது, முதல் உலகப்போர் வரப்போகுது தெரியாதுன்னு இந்தியா பெருமண்ட நம்மகிட்ட இருக்க போகுது. இங்கே இரு பலமாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் பிரிக்கணும் அப்படின்ற ஸ்டெப் தான் 1905 வங்க பிரிவினை. ஆமாம் வங்காளத்தில் வங்க பிரிவினை. நீங்கள் சூப்பர் விஷயம் படித்தா எதுவுமே புரியாது. ஆமாம் சாதாரணமாக வங்க பிரிவினைக்கு பின்னாடி இன்னைக்கு காஷ்மீர் இஷ்யூட தாய் வந்து வங்க பிரிவினை. வரலாற்றை படித்தா மட்டும் பார்த்தாதானே லிங்க் பண்ணணும். இந்த இடத்துல வரலாறு என்பது பழைய பகைகளையும் புரட்சிகளையும் போராட்டங்களையும் அழிக்க வல்லது. நீ வரலாறு சரியாக புரிஞ்சுட்டீங்கன்னா பழைய பகையும் போரும் யுத்தங்களும் அழிக்கப்படுன்றான். ஆனால் அதே வரலாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது பழைய பகையையும் போரையும் உறுதிப்படுத்தும்ன்றான். ஓ சரி சரி சரி, இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரலாறு சரியாக படித்தீங்கன்னா பகைமை தீரும், வேற்றுமை உரையும், ஒற்றுமை உண்டாகும். வரலாறு சரியாக கற்பிக்கப்பட்டால். ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான வரலாறு சொல்லாது, இந்தியாவும் சரியான வரலாறு சொன்னாது. சரியான வரலாறு எங்கேயோ கிடக்கு, மூலையில் ஒளிஞ்சு கிடக்கு. அதான் இப்போ எடுத்து நம்ம தூசி தட்டி சொல்லிகிட்டு இருக்கோம். வரலாறு சரியாக படிக்காத பொழுது பகையும் வன்மமும் மீண்டும் அதிகரிக்கும், அழுத்தப்படுத்துன்றான். ஏன்னா முஸ்லீம்ஸ் கெட்டவங்க, அவங்க தீவிரவாதிகள் சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன மனசில் பதியும்?
அதுமாதிரி இஸ்லாமில் இப்போ இந்துக்கள் கெட்டவங்க சீக்கியர்கள் கெட்டவங்க, அவங்க நம்ம மொத்தம் அழிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு என்ன ஆகும்? குழந்தைங்க மனசுலையும் அதி மனசில் உண்டாய் ஒரு இனம் புரியாத வெறுப்பு, இதுதான் பரம்பரை பகை உண்டாயிரும். இந்த வரலாறு தெளிவாக படிக்கப்பட வேண்டும். அந்த வரலாறு தான் நம்ம திருப்பி ஓதிக்கிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி போராடுறோம். நம்ம 2 பேரும் தான் போராடிட்டு இருக்கோம்.